இவங்கெல்லாம் ஏதோ ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் இவங்கெல்லாம் எம்எல்ஏ கிடையாதுங்க. தட்டு தடுமாறி அரசியல்ல வந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆனவங்க தான் பல பேர் டிவிக்கேல. எல்லா அமைச்சர்களும் முதல் முறை அமைச்சர்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை தவிர. எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் தடுமாறத்தான் செய்வாங்க. தடுமாறும் பொழுது ஒரு நல்ல சமுதாயமாக இருந்தால் தூக்கி பிடிச்சு தான் விடணுமோ தவிர கீழே அழுத்தக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். வணக்கம். சமீபத்தில் திரு அண்ணாமலைஜி அவர்கள் ஒரு பேர் இயக்கத்தை தொடங்கினார். அந்த பேர் இயக்கத்தில் 19,50,000 பேர் வந்து உறுப்பினரை சேர்ந்தாங்க அப்படின்னு தகவல் சொன்னாங்க. உண்மையிலே இது பாராட்டக்கூடிய விஷயம், வியக்க வேண்டிய விஷயம், சாதனை பட்டியலில் இடம்பெற வேண்டிய விஷயம். ஆனா இந்த 19,50,000 பேர் வந்து திரு அண்ணாமலைஜி அவர்கள் பிஜேபியில் இருக்கும்போது எங்க போனாங்க? ஒருவேளை பிஜேபி கட்சி அவங்களுக்கு பிடிக்காதனால அண்ணாமலைஜி கிட்ட போய் சேரலையா? அவர் வெளியே வந்து ஒரு புது இயக்கம் தொடங்கினதும் டக்குன்னு ஓடி வந்து சேர்ந்துட்டாங்களா? இந்த கேள்விக்கு திரு அண்ணாமலைஜி அவர்கள் ஒரு விளக்கம் சொல்லணும். அதே போல இந்த இயக்கத்தை தொடர்ந்து ஒரு மாநாடு ஒன்று நடத்தினாரு. அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டு பாடல் வந்து மாற்றம் வேண்டி வாருங்கள் சொல்லி தொடங்குச்சு. நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த மாற்றம் வந்து எதை நோக்கி நீங்க அந்த கேள்வி மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க? மேல ஆள்றது பிஜேபி வேணாவா? அங்கிருந்து மாற்றம் வரணுமா? இல்ல இங்க தாவைக்கா ஆண்டுகிட்டு இருக்கு, இந்த தாவைக்கா வந்து ஒழியணுமா? இதை வந்து விளக்க சொல்லணும். அதே போல நம்ம அண்ணாமலைஜி வந்து மைண்ட் வாய்ஸ் நினைச்சு மேடையில சத்தமா பேசிட்டாரு. தாவைக்கா ஏதாவது பண்ணா கண்டனம் தெரிவிக்க கூடாதான், அவங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதான், அவங்க வந்து என்கரேஜ் பண்ணாம. ஏன்னா அவங்க வந்து 60 நாள் தான் ஆகுதான். அதனால அவங்க எது பண்ணாலும் வந்து இப்ப நம்ம விட்டுறணும், ஒரு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து நீங்க வந்து பேர் இயக்கம் தொடங்கி மாநாடு வச்சுலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க கருத்தை ஒரு மொபைல் செல்ல சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். பொதுவாகவே இந்த மத்தியில் ஆள்ற அரசுகளுக்கு எப்பவுமே வந்து மாநிலங்கள்ல உள்ள கட்சியா இருந்தாலும் சரி, ஆண்டு கொண்டு இருக்கின்ற அரசுகளா இருந்தாலும் சரி, அதை உடைக்கணும், அதை துண்டாக்கணும்னு தான் அவங்களுடைய எண்ணம் எப்பவுமே இருக்கும். அதுவும் சவுத்துல ஆள்ற மாநிலங்கள்ல ரொம்ப அவங்களுடைய எண்ணங்கள் அதிகமா வந்து பிரதிபலிக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பேராசை இருக்கும். இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியும் சரி கட்சியும் சரி கழிச்சு விட்டு துண்டு துண்டாக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்படித்தான் இது இப்ப இல்ல, அந்த காலத்திலையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் உற்ற தோழனா நெருங்கிய நண்பனா சினிமா துறையிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் வந்து இருந்த காலத்துல அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி அவங்க வந்து ஒரு சில நய வஞ்சகங்களை தயார் செய்து இவர்கள் இடையே சில சகுனி வேலைலாம் பண்ணி இவங்களை பிரிச்சுட்டாங்க. கட்சி ரெண்டாச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் உருவாச்சு. அதுக்கு வந்து ஒரு வதந்தியும் பரப்பி விட்டுட்டு இருந்தாங்க. என்ன வதந்தின்னா, எம்ஜிஆர் வந்து கணக்கு கேட்டாராம் டாக்டர் கலைஞர் வந்து அதை தர மறுத்தாராம். அதனால புரட்சி தலைவர் வந்து இல்ல நான் கட்சி விட்டு பிரிஞ்சுட்டாராம். அன்னைக்கு கட்சியில பொருளாளராக இருந்தவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள். கட்சியுடைய வரவு செலவு எல்லாத்தையும் பாக்குறது எம்ஜிஆர் அவர்கள். அப்போ யார் கணக்கு கேட்கணும்? கட்சி தலைவர் தான் வந்து பொருளாளர் கணக்கு கேட்கணும். எங்க கணக்கு வரவு செலவு எல்லாம் எங்கன்னு சொல்றத பொருளாளர் தான் கேட்கணும். இதுதான் மரபு. ஆனா அன்னைக்கு இந்த வதந்தியை பரப்பி விட்டு வந்து எம்ஜிஆர் வந்து கணக்கு கேட்டார் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த காங்கிரஸ் நயவஞ்சகமா திராவிட முன்னேற்ற கழகத்தை அன்னைக்கே இந்த சூழலை உருவாக்கி பிரிச்சாங்க. இன்னைக்கு வந்து நடிகர் விஜய் அவர்களை ஒரு அரசியலை காண வச்சு அவங்க வந்து இன்னைக்கு வந்து சில சூழல்லாம் ரெடி பண்ணி வெற்றி பெற வச்சுட்டாங்க. அவரும் முதலமைச்சர் இருக்கிறாரு. ஓகே. ஆனா இவங்களுக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, எதிர்கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் உட்கார்ந்து இருக்கு, அது இருக்கக்கூடாது. அப்போ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கட்சியில இருந்து தூக்கணும். இங்க ரெண்டே கட்சி தான் இருக்கணும். ஒண்ணு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்ட தாவைக்கா, இன்னொன்னு வந்து அண்ணாமலைஜி எதிரில் உட்காந்து இருக்கணும். இந்த 2 பேரும் இருந்தா அவங்களுக்கு வந்து எந்த காரியத்தையும் நம்ம நிறைவேற்றிக்கலாம். மற்றபடி இந்த திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ வேற எந்த கட்சிகளும் இருக்கக்கூடாதுன்ற எண்ணத்துலதான் அண்ணாமலைஜிய டக்குன்னு வந்து இங்க இருந்து பிரிஞ்சு போய் ஒரு இயக்கத்தை தொடங்கி உன்னால எவ்வளவு ஸ்ட்ரென்த் சேர்க்க முடியுமோ சேர்த்துட்டு
நீ போய் விஜய் எதிர போய் உட்காந்துக்கோ, சாரி நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதிர போய் உட்காந்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாரு நடிக்கும் போது, வாழ்க்கைன்றது ஒரு வட்டம், இங்க மேல இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கவன் மேல போவான்னு சொல்லி. அப்ப நடுவுல இருக்கிறவன் எங்க இருக்கிறான்னு கேட்கக்கூடாது. இதுவும் கடந்து போகும் என்று நாம் நினைச்சுக்கணும். எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்ட் பையா இருக்காது. அதனால விடியலை நோக்கி காத்திருப்போம். நன்றி.